இந்த 2024 கர்த்தருடைய வார்த்தையின்படி எழும்பும்படியாக, நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும்படியாக, தேவனுக்காக நிற்கும்படியாக, ஸ்டாண்ட் பண்ணும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்கு நீ தேவனை தேட உன் மனதை செலுத்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவனா இங்கெல்லாம் வந்து வாழ்ந்துருவானாடா, இவெல்லாம் இங்க வந்துருவானாடா, இவெல்லாம் இங்க வளர்ந்துருவானாடா, இவெல்லாம் இங்க செஞ்சிருவானாடா. டே, அவன் முன்னாலே கட்டி கட்டி சீயோனை கட்டி கர்த்தர் தமது மகிமையில் வெளிப்படுவது போல நம்மை கர்த்தர் கட்டி, என்னை சுற்றி எது நடந்தாலும், எத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், இன்னைக்கு ஒண்ணே ஒன்று சொல்லு, தேவனை தேட மனதிறங்கி இருந்ததை போல ஆண்டவர் இந்த நாளிலிருந்து இன்னும் தேவனை தேட, இன்னும் தேவனை ருசிக்க. ஃபீல்டுல நிக்கிறதா நீ, ஆனா மொத்தத்தையும் செய்கிறது அவர். பட்டயத்தை கையில வச்சிருக்கிறது மட்டும்தான் நீ, பட்டயத்தை வச்சு சத்துருக்களை நிர்மூலமாக்குறது அவர். நிறைய பேர் இந்த நாட்கள் இப்போ சாம்பர் புதன் ஒன்று நடக்குது, ட்ரெடிஷனல் பாரம்பரியத்தினால் அது இன்னைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு அதோடைய அர்த்தமே தெரியாது. எங்கள் ஊரெல்லாம் கஷ்ட காலம் துக்க காலம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த நாட்களில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது கஷ்ட காலம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கஷ்ட காலம் கிடையாது, அது நல்ல காலம். கர்த்தருடைய சமூகத்துல தேவனை தேட மனசு இறங்குறப்பார், அது நல்ல காலம். உனக்கு எப்போ நீ தேவனை தேட ஆரம்பிச்சிட்டியோ அன்னையிலிருந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டுன்னு அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையில அந்த ரெக்கைய பிச்சு போட்ட மாதிரி இருக்கிற சூழ்நிலை, பறக்க நினைக்கிறேன், எழும்ப நினைக்கிறேன், சிறகடிக்க நினைக்கிறேன், ஆனா என் ரெக்கை யாரோ பிச்சு போட்டது போல இருக்கு. என் குடும்பம், என் சூழ்நிலை, காரியங்கள், இருக்கிற மனிதர்கள் என் ரெக்கையை பிடிச்சு இழுத்து பிச்சு போட்டதை போல இருக்கு ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? பிச்சு போட்டதெல்லாம் வளர்ந்து நீ சிறகடித்து, நீ சிறகடித்து, சிறகடித்து அடித்து அடிக்க எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை பார்த்து ஒருத்தன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பார், உன்னை பார்த்து ஒருத்தன் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தான் பார், முடிச்சிட்டேன்டா, சிறக புடிங்கிட்டேன்டா, மெயின் ஃபியூஸைய புடிங்கிட்டேன்டா, இனி இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனா நம்புறீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆராதனையில் உன்னை சிறகடித்து எழும்ப செய்யக்கூடிய, உன்னை சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு கிருபைய, ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு மனுஷன் என்ன சுத்தி சொன்ன வார்த்தைகள் அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகளால நான் எதுக்கு ஆண்டவரே சிறகு பிரிந்து போல, சிறகு பிக்கப்பட்ட ஒரு பறவை போல நான் இருக்கணும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால நான் எழும்புகிறேன். எஸ் லார்ட், என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், நல்ல நல்ல என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவையாக்கி, மான் கால்களை போல என் கால்களை மாற்றி என்னை உயரத்தில் நிற்க வைக்க போகிற என் தேவன் இன்றைக்கு என்னை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆவியில நிரம்புங்க. அக்னி பாஷைய பேசு, இந்த வாய்ப்பை விடாத. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில் உனக்கான சிறகுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எவ்வளவு உயரத்திற்கு போக விரும்புகிறாயோ அந்த பலத்தை தரப்போகிறார், அந்த சத்துவத்தை தரப்போகிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார் என்று. கர்த்தர் உன்னை உயரத்தில் பறக்க வைக்க போகிறார், உன்னை எழும்ப செய்ய போகிறார். 2024 எவன் வருஷம் இல்ல, உன் வருஷம், என் வருஷம், இந்த ஊழியத்துடைய வருஷம், தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷம், மேன்மையை காணக்கூடிய ஒரு வருஷம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர், எழும்ப பண்ணும் ஆண்டவர். எஸ், ஒரு நாள் சோர்ந்து போயிருந்த கிதியோனை பார்த்து என் ஆண்டவர் சொன்ன, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத. கோதுமைய மட்டும் நீ செய்வதற்காக, பாதுகாப்பதற்காக, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டது அமலேக்கியர் கையில் இருக்கிற என் ஜனங்களை நீ விடுவிக்கும்படியாக. எழும்பு, எழும்பு,
எஸ் லார்ட், எஸ் லார்ட். லா காபாட்டாலா ஓலா பாட்டாலா தானா காபாதாராபா. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் பலமா இறங்கட்டும், இறங்கட்டும். எஸ், glory 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 to God. மாட்டாலா அந்நிய பாஷை பேசு. இன்னைக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை ஒவ்வொரு பேரையும் நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. பெற்றுகொள், பெற்றுகொள், பெற்றுகோ, பெற்றுகோ, பெற்றுகோ. ஷாபா லகா பதரபாலா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி, 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 நன்றி. மாலா காலா பாலா ஷட்டலாபா. அவன் கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறான் கிதியோன். ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான் என்று பைபிள் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை தட்டி எழுப்புறா, இதுக்காக நான் உன்னை அழைச்சேன். மாலா கோதுமையை பதறடிச்சிட்டு உன்கிட்ட இருக்கிற கோதுமையை பார்க்கறதுக்கு, அதை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக நான் உன்னை எழுப்புனேன். இல்லை, நீ தேசங்களை ரட்சிக்கணும், நீ பட்டணங்களை ரட்சிக்கணும், நீ பட்டணங்களை பாதுகாக்கணும், என் ஜனங்களை விடுவிக்கணும். எந்த ஒரு அபிஷேகத்தோடு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மாலா என்னை உன்னை எழும்ப பண்ணுகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்தெந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறாயோ உன்னை கர்த்தர் எழும்ப செய்கிறார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். என்னை எழும்ப பண்ணும். எல்லாருமா இவன் நீங்க மட்டும் கை தட்டி பாடுங்க பார்க்கலாம், விசுவாசத்தோட. இந்த சத்தெல்லாம் போதாத. என்னை எழும்ப பண்ணும் சொல்லும் போதே பிசாசு நடுங்கட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தரை எழும்ப பண்ணுவார். என்னை இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாய். சத்தமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாய். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. கமோ, நான் எழும்புவேன் அவர் பல. இன்னும் ஆசையா என்னை எழும்புவேன். பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, ஆஹா நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. கமோ, நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். வாயை திறந்து என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தாம். இன்னும் ஆசையா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஆசையா சந்தோஷமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பல. எழும்புங்க, எழும்புற பிள்ளைங்க சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால. இந்த 2024 என்னை எழும்ப காகலமா ரிதலரஷதலரமா. ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பல. ஒரு அபிஷேக நதி ஊற்றப்படட்டும், ஒரு வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரை எழும்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உள்ளிருந்த எலும்புகளை எழுப்பின என் தேவன் இன்றைக்கு எங்களை எழுப்புவீராக.
ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தா. சொல்லுமா, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புற பிள்ளைங்க, எழும்ப போற பிள்ளைங்க சவால் விட்டு பாடலாமா? என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் இருப்பதால் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். எல்லாரும் ஆவியில் நிரம்பி, எல்லாரும் ஆவியில் நிரம்பி ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை எழும்ப பண்ணும் விசுவாசத்தோட சாவாடு சத்தானுக்கு சவால் விடும்படியாய் நான் எழும்புவேன். கர்த்தர் எங்களை எழுப்புவார், என் குடும்பங்களை எழுப்புவார், என் பிள்ளைகளை எழுப்புவார், என் பொருளாதாரத்தை எழுப்புவார், உடைஞ்சு போன என் வாழ்க்கையை எழுப்புவார், என் கண்ணீரை மாற்றுவார், என் பிசினஸை எழுப்புவார், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்து போட்டவைகளை மறுபடியும் எழுப்புவார், என்னை உயர்ந்த ஸ்தானங்களை உட்கார வைப்பார், ஏற்ற வேண்டிய ரதத்தில் என்னை ஏற்றுவார். ஓஹோ ரிபாலாதாரமா என்னை எழும்ப பண்ணும் ரிபாலபலகதரமா நான் எழும்புவேன். ஏஷபலகமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். இன்னும் ஆவியில் நிரம்பி என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புறவா. சொல்ல சொல்ல ஒரு கிருபை ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், எங்க மேல இறங்கட்டும், இந்த அரராத்து மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நான் எழும்புவேன் அவர் பலத்தா என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் இருப்பதால் நான் எழும்புவேன். ஆவியில் நிரம்பி ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இந்த வார்த்தைக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, அந்த அக்கினி இப்போ ஒவ்வொருவருக்குள்ள இறங்கும்படியாக ஆவியில பாடுங்களேன். அவர் பலத்தா இன்னும் சத்தமா என்னை எழும்ப பண்ணும். அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, அந்த வல்லமையை ஊற்றுங்கப்பா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். 1 2 3 என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். எழும்புவேன். என்னோடு சேர்ந்த ஆவியில் இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க பாபு, நான் எழும்புவேன். ஆமென் ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். என்னை
எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. அவர் பலத்தான் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தான் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். அவர் பலத்தாவன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் ரபாலபா ரகதல ரகதரபா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்ப. போதாது போதாது, ஒவ்வொருவரும் இன்னும் சத்தமாக ஆவியில நிரம்பி மியூசிக் சத்தத்தோட உங்க சத்தம் அதிகமா இருக்கணும், உங்க வாய்ஸ் அதிகமா இருக்கணும். இந்த வார்த்தையின்படியே தேவன் அவர் பலத்தாவன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் ஆமென் 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 என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் ஆமென் 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 என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் ரபாலகபா. ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் பலமா இறங்கட்டுமே. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தாவன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் ஆமென் ஆமென் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எழும்ப செய்ய போறார், எழும்ப பண்ண போகிறார். ஆவியானவர் எனக்கு உள்ளத்துல நேற்று இரவு என் உள்ளத்துல ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் என் உள்ளத்துல வைத்தார். நம்மளாம் எழும்பணும்னு தான் நினைக்கிறோம், நம்மளாம் எழும்பி நிற்கணும் தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மை பலவீனப்படுத்தும்படி, நம் சோர்வடையும்படி நம்மை சுற்றிலும் வான மண்டலத்தில் மாத்திரமல்ல இந்த பூமியிலையும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களால நம்முடைய சிறகடிக்க வேண்டிய அந்த ரெக்கை பித்து போட்டது போல, பிச்சு போட்டது போல எழும்ப முடியாதபடி இருக்கிறது அல்லவா. நேற்று தினம் ஆவியானவர் இரவு நேரம் 12-1 மணி இருக்கும், அந்த ஒரு வார்த்தை உள்ளத்துல பயங்கரமா வந்துட்டே இருந்துச்சு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். 2024 உன்னை வச்சிருக்கிற நோக்கம் நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும். ஆனா அதுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே வாய்க்காது. வாய்க்காதே போகும்படியா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சந்தோஷமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பல.
அறிக்கை பண்ணும்போது என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எழும்புவதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை என் கர்த்தர் முறித்து போடுகிற ஒரு நாட்களாக என் ஆண்டவர் முறிந்து போடக்கூடிய எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், எனக்கு எதிராக வந்தாலும், அவர் என் பட்சத்தில் என்னோடு இருப்பதா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருப்பதா, நான் சோர்ந்து போகாதபடி எழும்பும்படியாக சிறகடித்து பறக்கும்படியான ஒரு கிருபையை என் ஆண்டவர் இந்த வேளையில் எனக்கு தந்து என்னை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கையை தட்டி ஆவியில நிரம்பி நம்புறீங்களா? இந்த 2024 இதுக்கு பின்பு இந்த வருஷம் மாத்திரம் இனி வரக்கூடிய காலங்கள், ஆண்டுகள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி பிசாசுக்கு வெறி அவனுக்கு வெக்க உண்டாகும்படியார் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அது வாய்க்காது. எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும். ஆனா உன்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகள், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு எதிரான ஆயுதங்கள் உன்னை படுக்க வச்சது பார், உனக்கு உன் பலனை குன்றி பண்ணிச்சு பார். தரிசனத்தையே நீ நினைக்க முடியாதபடி, ஓட்டத்தை நீ ஓட முடியாதபடி உன்னை பலவீனப்படுத்திச்சு பார். அந்த ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போட வேண்டிய வேலை வந்துவிட்டு நான் நம்புறேன். மால்டா காபா ஆவில என்னோடு இருக்கிற பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா சொல்லி ஸ்பிரிட்ல பேசுங்க. நான் அந்நிய பாஷ் மாலாரா உன்னை எழும்ப பண்ணுகிற தேவன் இன்னைக்கு உன்னை எழும்ப செய்ய போகிறார். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இனி இதுக்கு பின்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியங்கள் எந்த விதத்திலும் இனி சோர்ந்து போகக்கூடாது. எதிலையும் உன் ஜெப வாழ்க்கை, உன் தரிசனம், நீ கர்த்தருக்குள் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், அந்த அக்கினி, உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவ அக்கினி, அது இனி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணுமே தவிர எவளும் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை, அக்கினிய அவித்து போட முடியாது இனிமே. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அழகா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உன் பலவீனங்கிற ஒரு ஆயுதம் உன்னை சோர்வடைய பண்ணுகிறதோ அது நீ வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற ஆவிகள், உன் பேரை கலங்க, உன்னுடைய பேரை உன் பேரை கெடுக்கும்படியாக செய்யப்படுகிற காரியங்கள், வார்த்தைகள் உன்னை பலவீனப்படுத்தி உன்னை படுக்க வைக்கிறதோ, உன் ஆயுதம், அந்த ஆயுதம் வாய்க்கா. விசுவாசிக்கிறீங்களா? பிசாசுடைய தந்திரமே தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறது. என்னது? குற்றப்படுத்துகிற ஆவி. உன்னை எப்படி குற்றப்படுத்தலாம், உன்னை எப்படி பேக் பைட் பண்ணலாம், இதுலதான் அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான் அவங்க அந்த இருதயத்தை என்ன செஞ்சிடும்? உடைச்சிரும். ஆமா வரலையே சொல்லுங்க. ஆமென். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பொள்ளங்களுக்கு சமானம். ஏசா 50 சொல்லி இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு, நான் அறியும்படிக்கு தேவன் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஸ்பிரிட். ஆனா பொல்லாத ஸ்பிரிட் என்ன பண்ணுது? உன்னை எப்படி குற்றப்படுத்தி, உனக்கு விரோதமான காரியங்களை பேசி, உனக்கு விரோதமாய் உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லி, உன் காதுகளுக்கும் அதை கொண்டு வந்து உன்னை எப்படி படுக்க வைக்கலாம், உன்னை எப்படி நொறுக்க வைக்கலாம், எப்படிடா நீ எழும்புவேன்னு பார்க்கலான்னு சொல்லிதான் சில ஆயுதங்களை சத்துரு எடுத்திருக்கிறான். ஆனா எத்தனை பேர் நம்ம உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுமாய்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென்.
தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். உன்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. உன்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். உன்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். அவர் பலத்தான். நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென்னு சொல்லி உட்காருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். எதுல உங்களை சத்துரு எலும்ப விடாதபடி உன்னை பிடித்து வைத்திருக்கிறானோ அதிலெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை எழும்ப செய்ய போகிறான். விசுவாசிகர் பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஏசப்பாவை நன்றி செலுத்துங்கப்பா. எதில் உன்னை லாக் பண்ணி வச்சிருக்கானோ அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நிறைய ஆயுதங்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார். 2024 இன்னைக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்கி, எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உனக்கு விரோதமாய், எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய். சத்தமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அது வாய்க்காது. எல்லாரும் சொல்லுங்க, வாய்க்காது. ஆமென். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட் ஐ ரிசீவ் இட் சொல்லுங்கம்மா. ஐ ரிசீவ் இட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த அதே அதிகாரத்தில் அதே வசனம் சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தேவ பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க முன்னால யாருமே பேசி என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க, உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுவார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். நீங்க யாராவது குற்றப்படுத்திட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்க யாரையாவது குற்றப்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க யாரையாவது பின்னால போய் பேசிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நம்முடைய வீடியோ நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சில வேளைகளில் நம்ம அந்த ரியாலிட்டியை பேசும்போது அது ஒரு நல்ல ஒரு 1 மினிட்னா கூட அந்த எத்தனையோ பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு துணிகரமாய் உங்களுடைய நாவை என்ன செய்யாதீங்க, திறக்காதீங்க, பின்னாடி பேசாதீங்க. அது தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அநேகருடைய வாழ்க்கையில, என்னுடைய பர்சனலா நான் பார்த்திருக்கேன், நிறைய வாழ்க்கையிலும் சரி ஊழியங்களிலும் சரி ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மற்றவர்களை குறித்து பின்னாடி பேசுவார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளால அதை ஒரு நாளும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகள், நீங்க அதை இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. யாரையும் பின்னாடி பேசாது. ஏன்? நீ பின்னாடி பேச பேச நீ பின்னாடியே நோக்கி போயிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்ட, ஒருவேளை நம்ம ஊழியத்திலையும் சரி, ஒருவேளை இதை நம்ம பார்க்கிறவர்கள் சரி, தயவு செய்து யாரையும் பின்முகத்தில் பின்ன குத்தாதீங்க.
ஒரு நாள் அது எல்லாரும் அந்த நீங்க யாரை குத்துனீங்களோ அவங்களுக்கே அது தெரியும் பொழுது உண்மையா அந்த இருதயம் ரொம்ப உடைக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எதுவானாலும் உங்களுக்கு மனசுல பாரம் இருந்தாலும் சில 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 காரியங்கள் உங்களை காயப்படுத்தினா கூட நீங்க நேர்ல பேசி முடிச்சிருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஆலோசனை அதுதான். ஒரு நாள் நீங்க பேக் பைட் பண்ணாதீங்க, புறங்கூறக்கூடாது. பைபிள்ல தான் சொல்லுது. என்ன செய்யக்கூடாதா சொல்லுங்க? புறங்கூறாமலும். அந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதத்தில் இருக்குல்ல, சங்கீதம் 15. கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து, அதான் நல்ல உத்தமனாய் நடந்து, நீதியை நடப்பித்து, நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் மட்டும்தான் தேவனுடைய கூடாரத்திலே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்வானா? யோசிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன அழகா சொல்லுது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமா இருக்க முடியும்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை பேசுகிறவன் தானே தவிர வேற யாரும் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியாது. அடுத்த வசனம் வாசிமா. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், அல்லேலூயா, புறங்கூறாமல். கர்த்தருடைய சமூகத்துல வாசமா இருக்கிற எப்படி இருப்பானா? அவருடைய ஆலயத்தில் வாசமா இருக்கிற எப்படி இருப்பானா? சொல்லுங்க சத்தமா. தன் நாவினால் புறங்கூறாமல். தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் புறங்கூறாதீங்க. ஒருவேளை நீ இதுவரைக்கும் அந்த ஒரு சில ஸ்பிரிட் சிலருக்கு இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிட்டுல புறங்கூறுறது இருக்கு. இந்தியாவது நம்ம ஊர் சைட்ல வந்து இந்த திண்ணையில போய் பேசுவாங்க. இந்த பொம்பளைகள்லாம் உட்காந்து பேசிட்டுனாலே பிரச்சனை தான். ஆமா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, இந்த பெண்கள்லாம் வந்து அந்த கொஞ்சம் சில வயசான ஆட்கள்லாம் இருக்குது பாருங்க, உட்காந்து ஒவ்வொரு திண்ணையா உட்காந்து பேசி ஒவ்வொரு வீட்டையா பார்த்துட்டு எவா வீட்டில் என்ன நடக்கு, எவா வீட்டு கதவை திறக்குது, எவா கதவை பூட்டுறா, யார் வீட்டுக்குள்ள யார் போறா, இப்படியே தான் அந்த பார்வை கடைசியில் இப்படியே தான் பார்த்துட்டு போயிடும். அதனால தான் அப்படியே குனிஞ்சு போயிடுச்சு. அடுத்தவங்கள பார்த்தா என்ன ஆயிரும் சொல்லுங்க? குனிஞ்சிருவ, வாழ்க்கையில பெண்ட் ஆகி போயிடுவ. பக்கத்தில் பார்த்து அடுத்தவங்களை பார்த்து பெண்ட் ஆயிராத. நீ பார்க்க வேண்டிய ஒருவருடைய நார்த்தால் உன் வாழ்க்கையும் எழும்படியாக இருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. புறங்கூறுகிற ஆவி, ஹல்லேலூயா. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய பாஷை பேசி ஆராதிச்சுட்டு நல்ல ஆவியில் நிரம்பி துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமா போய், நான் தான் சொன்னேன், இன்னைக்கு ஈஸியா போயிட்டு இன்னைக்கு ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன், என்னது ஒரு மொபைல் ஃபோன் போதுனை அடுத்தவங்களை பத்தி மணிக்கணக்கா பேசுற. ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுவீங்களா? ஒரு பைசா பிரயோஜனம். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை யோசிங்க. ஏன்னா தேவை தானே, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இது தேவை. நம்ம விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு மாறுதட்டு இளையறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? வெளிப்படையா நான் விசுவாசி, நான் ஆவில என்ன எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு வானத்துக்கு பூமிக்கு நம்ம குதிக்கிறதுனால பிரயோஜனமே? தேவன் விரும்புகிற கேரக்டர், தேவன் விரும்புகிற குவாலிட்டி, அவ என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அது என்னிடத்தில் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? யார் கர்த்தாவை, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாயிருப்பான். ஆமென். அந்த வசனம் அடுத்த வசனம் படிமா. உத்தமனாய் நடந்து. இதயம் வந்து தேவன் வந்து அந்த உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். எல்லாரும் பலவீனமான மனுஷர்கள், ஆனா இருதயம் தேவனுக்கு தெரியும். அடுத்தவனுக்கு கேடு என்ன வரவே கூடாது, அடுத்தவனை பழிக்கிற ஒரு இது வரவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. தேவன் இதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். நான் இல்லை, இது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் எப்பவுமே நான் பேசுவேன், நம்ம ஜாய்ஸ் மேயர்னு ஒரு அம்மா, மீ அண்ட் மை பிக் மவுத், நானும் எனது பெரிய வாயும்
என்கிற புக்கில் அவங்க எழுதின ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஆரம்ப நாட்களில், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் எனக்கு இறக்கினார். மற்றவனை குறித்து பேசுகிறவன் அதே இடத்தில் என்ன செய்வானா, நிற்பான். கர்த்தரை குறித்து பேசுகிறவனையோ கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். மற்றவனை குறித்து பேச நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இதை என் கண்ணால நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஊர்ல, அதான் ஊர் தான் விஷயம். இங்க எப்படின்னு இங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கு. பட் ஊர்லலாம் பாருங்க, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்போம். எல்லாம் கேதர் ஆகி உட்காந்து ஒவ்வொன்றையா பத்தி பேசுறது, ஒவ்வொருத்தங்களையா. அவன் அதிலேயே தான், அதே திண்ணையில தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், நாம் மனுஷனை குறித்து பேசுறதுக்கு அழைக்கப்படவே இல்லை. நீ தேவத்தை பேசு, ராஜாவை பேசு, என்னை எழும்ப பண்ணுகிறவரை குறித்து பேசு. உனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகுன்னு சொல்ற அவரை குறித்து யோசி, அவரை குறித்து பேசு. எத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமா வரட்டும், ஆனா என் ஆண்டவர் என் பட்சமா எனக்கு இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை ஆயுதங்கள் வந்துச்சு, எத்தனை யுத்தங்கள் வந்துச்சு, எத்தனை அம்புகள் எனக்கு விரோதமா வந்த போதும், இன்றைக்கும் நான் இருக்கிறேனே, இன்றைக்கும் நான் நிற்கிறேனே, இன்றைக்கும் நான் அசையாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, ஆமென், நீதியை நடப்பித்து. தேவன் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். நமக்கே தெரியும் எது நீதி, எது அநீதி, எது சரி, எது தப்பு என்பது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். யாராவது உங்ககிட்ட குறை சொல்றதுக்கு வந்தாங்கன்னா அந்த அவங்க கிட்ட அதை என்ன பண்ணாதீங்க, அதை கமா போடாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்க பழகுங்க. ஆமென். விசுவாசிகளுக்கு நான் பேசுறேன். யாராவது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லு, காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அது தேவன், அது அந்த காரியம் நமக்கே விரோதமா என்ன செஞ்சிரும், மாறி ஈஸியா சொல்லிடுறான். அவனை பாத்தியா, அவனை பாத்தியா, அவளை பாத்தியா, அவ்வளவுதான், முடிஞ்சு போய் ஈஸியா போயிடலாம். நாளைக்கு அது நமக்கு விரோதமாய் திரும்பும் போது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன செய்வான், அறுப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது யார்கிட்டயா மனஸ்தாபம் இருக்குன்னா நீங்க நேரில் அவங்ககிட்ட பேசி முடிச்சிருங்க, தப்பே கிடையாது. அவங்க டைரக்டா பேசுங்க, தவறு கிடையாது. இன்னொருத்தண்ட போகும்போது அல்ல இன்னொருத்திட்ட போகும்போது அது திருச்சி புடிச்சு அது வேற மாதிரி சொட்டைய போட்டு அது வேற மாதிரி போய் நிற்கும். நீ சொல்லாததான் சொல்ற மாதிரி என்ன செய்வாங்க. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு சமாதான கேடு நமக்கு தான் உண்டா. அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை அப்படிதான் நம்ம ஊழியத்தில் ரீசன்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது, ரொம்ப பேசியிருக்காங்க. பேசும்போது அவங்களுக்கு நம்ம அதுவும் ஊழியக்காரன்லாம் வச்சு பேசினா அல்வா திங்கிற மாதிரி தானே இருக்கு நிறைய பேர். கரெக்டா இல்லையா? நல்லா பேசி இருக்குதுங்க. ஒரு நாள் வெடிச்சிச்சு பாருங்க, ரெண்டு ஃபேமிலிங்க இடையில. நான் போய் நிற்கிறேன், இதை சொல்லுது, நான் சொல்லவே இல்லை ஐயான்னு சொல்லுது, இது நான் சொல்லவே இல்லை ஐயான்னு சொல்லுது. கடைசியில் அது ரெண்டு முட்டிக்கிட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ நான் ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கல, பெருசாக எடுத்துக்கல. சரி, கர்த்தர் உங்களை மன்னிப்பாராகன்னு சொல்லி நம்ம போயிட்டோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரவர்களுக்குன்னு வரும் பொழுது அவங்கவுங்க தப்பிக்க தான் பார்ப்பாங்க. சொல்லிட்டு கூட பச்சை பொய் என்ன செய்யாங்க, உண்மை அவங்க பேசியிருப்பாங்க, ஆனாலும் பொய்யை தான் சொல்லுவாங்க. நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், வேதம் அழகா சொல்லுது, யார் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். ஆமென். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை என்ன செய்கிறவன், பேசுகிறவன். ஆமென். அவன் தான், அதுக்கு தான் அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவனால புறங்கூற முடியாது. நமக்குள்ள அந்த கேரக்டர் வந்துச்சுன்னா நீங்க நம்ம யோசிக்கணும், எதுலயோ நம்ம வீக் ஆயிட்டோம், எதுலயோ நான் பலவீனம் ஆயிட்டேன், நான் புறங்கூற ஆரம்பிச்சேன், என்ன அறியாம நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். அவனால தீங்கு செய்யவே, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளால தீங்கு செய்ய முடியாது யாருக்கும்.
ஒருவேளை சில நேரத்தில் கோபம் வரலாம், அது வரும். ஆனா நம்மளால அந்த தீங்கு செய்யறதுக்கு கால்கள் வராது. ஏன்னா அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற கர்த்தருடைய ஆளுகை. ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லு, தன் அயலான் மேல் சொல்லப்படும். எனக்கு சூப்பர்ல, அயலான் மேல். எவனோ ஒருத்தன் அயலான் அந்நியனா இருக்கலாம், உனக்கு விரோதமானவனா கூட இருக்கலாம், அவன் மேல பேசக்கூடிய நிந்தையான. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆயிருதுன்னா, நமக்கு எதிரான ஒருத்தனை கூட நம்மகிட்ட பேசும்போது அவன் கொடுத்து அவங்களை ஏதாவது மோசமா பேசும்போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தன் அயலான் மேல் பேசப்படும் நிந்தையான பேச்சை கூட எடுக்க மாட்டானா. தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை இப்படி சொல்லுது. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு தான் நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஒரு அலையில சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளவர், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான. அயலான்னா என்ன ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க? அயலான்னா இங்கிலீஷ்ல எப்படிமா இருக்கு? நெய்பர். அயலான் மேல் நமக்கு விரோதமா. அப்போ தேவன் இதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்ல. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்கவே மாட்டானா. அவன் தான் கர்த்தருடைய மனுஷன். அடுத்தது என்னமா சொல்லுது? வாசி. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறானா? ஆணையிட்டதில் சொன்ன வார்த்தையில கூட தவற மாட்டான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நம்ம யோசிங்க, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறோம், நாங்க எப்படி இருக்கிறோம், யார் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும். ஆமென். கரங்களை உயர்த்திங்க பாப்போம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு அபிஷேகம். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நம்ம நீதியை தேவன் நிச்சயமா நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம யாருக்கும் நம்மளை கொண்டு போய் ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. இல்லைன்னா நம்ம போய் நம்மளே நம்ம நிரூபிக்கணும் அவசியமும் கிடையாது. வேண்டாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக இவ்வளவு குற்றங்கள், குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் என் மேல சத்துருக்களோ மனுஷர்களோ வைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நான் உமக்கு முன்பதாக நிற்கிறேன். தாவீது சொல்ல, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் சொன்ன மாதிரி நான் உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. ஆமென். என்னை விரோதித்தாலும் சரி, என்னை நேசித்தாலும் சரி, எனக்கு அது விஷயம் இல்லை. நான் நீதியிலுடைய முகத்தை நான் தரிசிப்பேன். என்னை தூற்றுற மனுஷனுக்காகவும் ஸ்தோத்திரம், என்னை புகழ்ந்து பேசுற மனுஷனுக்காகவும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அந்த ஒரு ஸ்டாண்டர்டு தான் உண்மையான ஒரு ஆழமான தேவ பிள்ளைகளுக்கான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அப்படி எங்களை மாற்ற மாட்டார். அப்பதான் கர்த்தரனை எழும்ப செய்ய முடியும். ஆமென். நான் எழும்பணும் ஆண்டவர். அப்படி எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். ஆமென், ஆமென். என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். ஆசையா என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். ஆமென். கர்த்தர் நம்ம எழும்ப செய்ய போகிறார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை எழும்ப செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் நம்மை எழும்பச் செய்ய விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த நாளிலும் யாரை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்கிறதை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். சில சத்தியங்கள், சில வார்த்தைகளை இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. இன்றைக்கு அந்த ஒரு கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு தருவாராக. 2 நாளாகமம் 26 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து கொண்டு வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜா 16 வயசிலே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உசியாவுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, எழும்புகிறதுக்கு வயசு மேட்ரு கிடையாது. தேவனுடைய நோக்கமும் கிருபையும் நம்ம மேல இருந்துச்சுன்னா தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 16 வயசுல ஒருத்தனை கொண்டு ராஜாங்கத்துல கர்த்தர் உட்கார வைக்கிறார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எங்களையும் அப்படி உட்கார வைப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை மேன்மைப்படுத்துவார், எங்களை உயர்த்துவார். தேவன் எங்களை மேன்மையாக வைப்பார், எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் எழும்புவேன். 16 வயதுல கொண்டு ராஜாவா உட்கார வைக்கிறார். ராஜா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு சரி இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2024 கர்த்தருடைய வார்த்தையின்படி எழும்பும்படியாக, நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும்படியாக, தேவனுக்காக நிற்கும்படியாக, ஸ்டாண்ட் பண்ணும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்கு நீ தேவனை தேட உன் மனதை செலுத்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், இன்றையிலிருந்து தேவனை தேடுகிற ஒரு இருதயம், தேவனை தேடுகிற ஒரு தேவனை தேடுகிற ஒரு ஆழமான ஒரு உணர்வு உனக்கு உண்டாகட்டும். என்ன வந்தாலும், என்ன சுற்றி எது நடந்தாலும், எத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், இன்னைக்கு ஒண்ணே ஒன்று சொல்லு, தேவனை தேட மனதிறங்கி இருந்ததை போல ஆண்டவர் இந்த நாளிலிருந்து இன்னும் தேவனை தேட, இன்னும் தேவனை ருசிக்க, இன்னும் தேவனோடு நெருங்கி உறவு கொள்ள இன்றைக்கு ஒரு கிருபை எனக்கு உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் ஆமென், ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மேன்மையான ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, எப்படி உசியா தேவனை தேட மனதிணங்கினானோ, இந்த நாளிலிருந்து நீங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஒரு அர்ப்பணிப்பை செய்யுங்க. தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி என் ஜெப வாழ்க்கையில, என்னுடைய தரிசனங்களில, என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் ஆழங்களுக்கு நேராக, இன்னும் கிட்டி சேர, இன்னும் 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 ஆழங்களுக்கு 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 என்னை கொண்டு சென்று மறைந்திருக்கிற மறைபொருட்களை, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் என்னை ஆழங்களுக்கு கொண்டு செல்லுங்க. ஆண்டவரே, அந்த இருதயத்தை நான் இன்றைக்கு உமக்கு நேராக திருப்புகிறேன். தேவனை தேட மனதிறங்கி இருந்தது போல
இன்னைக்கு நீ யோசிக்காத வரைக்கும் அது மனசு வராது. ஆனா இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே நான் உம்மை தேடணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரமாவது உங்க சமூகத்தில் நான் உட்காரணும், உங்களுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கணும், உங்க சமூகத்தை நான் ருசிக்கணும், உங்க சமூகத்தை நான் வாஞ்சிக்கணும். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்மா உம்மை நோக்கி கதறணும். இவ்வளவு நாட்கள் என் காலங்கள் எனக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் பார்த்து என் காலங்கள் வேஸ்டா போயிட்டு, என் நாட்கள் வேஸ்டா போயிட்டு. ஆனா இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் உமக்கு மட்டுமே. இன்னைக்கு அந்த ஒரு கிருபை இறங்கட்டுமே உங்க வாழ்க்கையில. தேவனை தேட, எனக்கு இந்த வார்த்தை அவ்வளவு பிடிச்சிருச்சு. சூப்பர்ல, தேவனை தேட. ஆமென். ஒரு தேவ மனுஷன் வெளிநாட்டுல, அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது சொல்வாராம், என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே, ஓ மை லார்ட். தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயம். மலரடல ஷட்டலே. ஆமென். ஐயா, சும்மா ஒரு நன்மை வானத்திலிருந்து குதிச்சிராது. நீ செய்ய வேண்டியவைகளை, நீ தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் இன்னைக்கு உனக்குள் வைப்பாரையானால், மலா சாலா காபா. ஆமென். சும்மா நம்ம பாட்டு பாடிடலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு எழுப்புவார், அதுல மாற்றம் கிடையாது. நான் எழும்புவேன், சும்மா எழும்பவே. இத நீ செய். தேவனை தேட மனதினங்கினது போல, ஆண்டவரை நான் எழும்ப விரும்புகிறேன். ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம், நான் உம்மை தேடும்படி. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கைகளை உயர்த்தி. 2024 மனுஷனை தேடாத, உன்னை சுற்றி இருக்கிறவனை தேடாத. ஊழியன் சேர பிள்ளைகள், நான் சொல்ல எனக்கும் சேர்த்து பேசுறேன். மனுஷனை தேடாத, தேவனை தேடு. தேவனை தேட மனதனங்கணும். அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, 16 வயசுல என்ன கொண்டு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கிறார். தகுதி இல்லாத என்ன, யாருக்குமே எல்லாருமே அற்பமாய் பார்க்கப்பட்ட என்னை 16 வயசுல ஒருத்தன் உட்காரும் போது, ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் ஜனங்கள் எப்படி பார்த்திருப்ப, எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்திருப்பானா? இல்ல, ஆமா இல்லையா? மனுஷனுடைய கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான கண்களா இருக்கு. ஆமா, மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு. மனுஷன் கண்ணு அவ்வளவு மோசம், பொறாமையின் கண்ணு. ஆமே, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறது எவனுக்குமே பிடிக்கல. ஒரே சபை, ஒரே விசுவாசத்தில் இருக்காங்க, ஒரே ஐக்கியத்தில் இருப்பாங்க, ஆனா இருதயம் அவ்வளவு கெடுள்ளதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீ யோசி, நீ அந்த இருதயத்தை மாற்றாத வரைக்கும் தேவனுடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த நாட்கள் இப்போ சாம்பர் புதன் ஒன்று நடக்குது. இங்கே அதிகமாக நமக்கு தெரியலனாலும் நம்ம ஊர் சைடில் எப்போவுமே அது ரொம்ப ட்ரெடிஷ்னல், பாரம்பரியத்தினால் அது இன்னைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. 40 நாட்களை விசேஷித்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபிப்பது ரொம்ப நல்லது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் சிலருக்கு அதோடைய அர்த்தமே தெரியாது. இந்த 40 நாட்கள் எதற்காக உபவாசம்னு தெரியாது. எங்கள் ஊரெல்லாம் கஷ்ட காலம், துக்க காலம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த நாட்களில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது கஷ்ட காலம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கஷ்ட காலம் கிடையாது, அது நல்ல காலம். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை தேட மனசு இறங்குறப்பார், அது நல்ல காலம். உனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எப்போ நீ தேவனை தேட ஆரம்பிச்சிட்டியோ அன்னையிலிருந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டுன்னு அர்த்தம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல காலம் பிறந்து. அது இந்த குடுகுடுப்பு கறந்தானே சொல்லுவான். குடுகுடுப்பு பாருங்க, குடிச்சு அடிச்சுட்டே வந்துட்டு நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. என்ன சந்தோஷமா தான் சொல்லுங்க, சிரிச்ச முகமா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவனை தேடுற இருதயத்தோட மனுஷனை பார்த்து வராது. இன்னைக்கு மனுஷரை பார்த்து போய் தான் இன்னைக்கு விசுவாசிகள் கீழார போயிட்டு இருக்காங்க. மனுஷனை பார்த்து எந்த கூட்டத்துக்கும் போகாத. நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் மட்டுமே. எந்த மனுஷனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
ஊழியக்காரனா இருந்தாலும் அபிஷேகத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஊழியக்காரன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது தேவன். அவர் பார்க்கிறது உன் இருதயத்தை, உன் வாஞ்சையை, உன் மனச. அதைத்தான் அவர் பார்க்கிறாரே தவிர வெளிப்பிரகாரமான தோற்றத்தையோ, வெளிப்பிரகாரமான பிரம்மாண்டத்தையோ, வெளிப்பிரகாரமான காரியங்களையோ அவர் பார்ப்பது இல்லை. அவர் பார்ப்பது உன் இருதயத்தின் வாஞ்சைகள், உன் இருதயத்தின் தாகங்கள், உன் இருதயத்தின் ஏக்கங்கள், உன் இருதயத்தின் எண்ணங்கள். இதைத்தான் அவர் பார்க்கிறாரே தவிர முகத்தை அல்ல, வெளி தோற்றத்தை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன வச்சு மாத்திரம் இல்ல, சாதாரணமான சண்டைகளை பிள்ளைகளை வச்சு அவர் செஞ்சுட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒரு இருதயம். மால் காப்பாற்றார். எதில் விட்டேன்? நல்ல காலம் ஏதோ நல்ல சாரி சார், தேங்க்யூ. நல்ல காலத்தை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து நல்ல காலத்தை விட்டுறியா நீ? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல். நல்ல காலம் பிறந்திருக்கு. தேவனை நீ எப்பெல்லாம் தேடுறியோ அப்பெல்லாம் உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை தேடுறியோ? ஆமென். ஆமென் ஐயா, உண்மையா ஐயா. தேவனை தேடிப்பார், ருசிச்சுப்பார். அப்ப நம்ம ஊர்ல எப்படி சொல்லிட்டாங்கன்னா, கல்லறை திருநாள்னு ஒண்ணு பேசினேன் பார், செம்ம வைரலா இருக்கு. டெலிட் பண்ணிட்டேன் அப்புறம். ஏன்னா அவ்வளவு கெட்ட வேறது போட்டு ஏசுறானுங்க நம்மள. ஏன்னா அவனாம் போய் கல்லறை பொணத்தை வணங்குறவன் ஏசதான் செய்வான். அம்மா இல்லையா? சொல்லுங்க. அதாவது நான் உடனே தான் சொல்றேன், கல்லறை நினைவிடத்தை அமைக்கிறது தப்பு கிடையாது, போய் தான் இங்க கல்லறைன்னு சொல்லி பார்க்கறது தப்பு கிடையாது. நான் வணங்குறவனை சொன்னேன், கரெக்டா இல்லையா? கல்லறை பிள்ளை வணங்கிட்டு, ஏன்னா அவங்கள சிலருடைய எண்ணங்கள் என்ன, அவங்களாம் கடவுளோடு இருக்கிறாங்க, இல்லைன்னா கடவுள் ஆயிடுறாங்க சிலர் நினைக்கிறாங்க. மனுஷன் ஒரு நாளும் கடவுளாக முடியாது. தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவரே. சரி, எனக்கே தெரியல. நானும் ஃபேஸ்புக்கில் விட இன்ஸ்டால பயங்கரமா இருக்கு. 80,000க்கு மேல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கு மேல ஷேரு. கமெண்ட் நான் உள்ள, நானும் சரி கமெண்ட், நல்ல கமெண்ட் உள்ள போய் பார்த்தா கழுவி ஊத்திருக்கானுங்க. இதெல்லாம் பாக்குற மனசுல டெலிட் பண்றான். ஒரே இதுல டெலிட் பண்ணிட்டேன். எதுக்கு இதை சொல்றேன்? சிலர் இந்த பாரம்பரியத்தை பிடித்துக் கொள்கிறான். அதான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்க பாரம்பரியத்தினாலே, உங்கள் உதடுகளினாலே என்னை வீணாய் கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. பாரம்பரியத்தை காப்பாற்ற நினைக்காத. உன்னை ரட்சித்த ரத்தம் சிந்தனை இயேசுவுக்காக எழும்பு. உன் பாரம்பரியம் உன்னை ரட்சிக்கல. அம்மா இல்லையா? ட்ரெடிஷனல் பாரம்பரியம் உன்னை காப்பாத்தலையா? இயேசுதானே உன்னை ரட்சித்தார், இயேசுதானே உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. இதுல என்ன ஒரு இதை ஜனங்களுக்கு தெரியணும். இந்த 40 நாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி துக்கத்தை இயேசுவை கொண்டு வந்துட்டாங்க, அவர் பாடுபட்டதை கொண்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பிசாசுடைய தந்திரத்தை நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாடுகளுக்கு கொண்டு போய் இயேசுவை அடிக்க கொண்டு போய், மறிக்க கொண்டு போய், எழுப்ப கொண்டு போய் விட்டுட்டானுங்க. ஆனா இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தது கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே தன் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, புசியாமலும் குடியாமலும் இருந்து, அவர் தன்னுடைய உபவாசத்தை முடிச்சு திரும்பி அவர் ஆவியானவராலே கலிலேயாவுக்கு திரும்பினார். அவர் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் கர்த்தர் 40 நாள் தேவசமையில் காத்திருந்தார். அவர் காத்திருந்ததுனால வெளியே வரார், கலிலேயாவுக்குள்ள வரார். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அத்தனை பேர் எழும்புறான். குருடன் கண்ணு திறக்குது, செவிடன் காது திறக்குது, ஊமை பேசுறான், செத்தவன் எழும்புறான். ஐயா, அதான் சொன்னேன், இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு நல்ல நாள். ஆமென்.
கரெக்டா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல நாள். ஆமென். இதுல என்னன்னா, நீங்களாம் அதை பார்க்கல, சந்தோஷம். நாங்களாம் பார்த்து வந்தனால சொல்றோம். அந்த புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு சில ஆராதனைகள்லாம் பாருங்க, ஏதோ செத்த வீடு ஆராதனை மாதிரியே இருக்கும். வசனம் அழகா சொல்லு, உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரில் தேடுகிறது, அவர் மரித்தார் ஆனா உயிரோடு எழுந்துட்டார். ஆராதனை நடத்தலாம், தவறல்ல. வார்த்தையை தியானிக்கலாம், தவறல்ல. ஆனா நம்ம அதை எப்படி ஆவியினால தியானிக்கிறோமா என்பதான் விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவர் மரித்தது ஒரே தரம். பக்கத்துல ஒரு ஆளிலையா சொல்லுங்கப்பா. தேவனை தேடக்கூடிய ஒரு மனது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உசியா தேவனை தேடும்படியான ஒரு இருதயத்தை தனக்குள்ளாக ஏற்படுத்துகிறான். ஆண்டவரே, நான் உம்மை தேடணும் ஆண்டவரே. தேவனை தேடும்படியாய் மனதிணங்கி இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, மனதிணங்கி இருந்தான். இந்த 40 நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவேன், கர்த்தரை தேடலைன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட் தான். தேவனை தேடுங்க. ஆமென். அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில், அவன் கர்த்தரை, எல்லாரும் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்ல கைதட்டியா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஓ, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஷாபாதரபால. என்னை எழும்ப பண்ண, நல்ல கை தட்டி ஆவியில் நிரம்பி, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். இன்னும் சந்தோஷமா, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். லல்லல்லா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். எழும்பக்கூடிய பிள்ளைங்க கையை தட்டி சொல்லுமா, என்னை எழும்ப பண்ணும் இருப்பதா, நான் எழும்புவேன். சகலபா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பல. நல்ல சுரிச்ச முகமா, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. ஆமென் ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. நல்ல கை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னிலிருந்து தேவனை தேட ஒரு இருதயத்தை, மனதினங்க மனசை முதல்ல அதை யோசி. ஆண்டவரே, உனக்குள்ளாக ஒரு அவரை தேடணும், அவரோடு இருக்கணும், அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது மட்டும்தான். எத்தனை பேருக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கு?
அந்த எண்ணம் இல்லாம நம்ம சும்மா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறனாலையோ, பூ வைக்காம இருக்கிறதுனாலையோ, அதெல்லாம் ஒரு வேலைக்குமே ஒரு பருப்பும் வேகவே வேகா. அம்மா வரலையே சொல்லுங்க. ஆமா, செய்ய வேண்டியதை செய்யாம நீ எதை செய்தாலும் வெறும் சுடு தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சா மேட்ரு கிடையாது. உள்ள அரிசியை போட்டாதான் அது சோறா மாறும். ஆமா வரலையே சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், தேவனை தேடக்கூடிய ஒரு மனசு உனக்கு வரணும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு உண்மையாகவே ஆண்டவர் நான் தேடணும் அந்த மனசு இருக்கு? அவங்க மட்டும் கைவிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு பிரியாமல் ஆமென் உம்மோடு இருக்கும்படியான ஒரு பாக்கியம், ஒவ்வொரு நிமிடமும் இந்த வார்த்தைகள் வரும்போது ஆண்டவர் எனக்கு இந்த கர்த்தரோடு நெருங்கக்கூடிய காரியங்களை பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப ஆவில பலன் இருக்கும். ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையாவே கர்த்தரன் வச்சிருந்தார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. என் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து நான் போட்ட முழங்கால் தேவ சமூகத்துல அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 8 மணி நேரமாவது டைம் டேபிள் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்த இருதயம் வெறுமையான காலங்கள் 8 ஹவர்ஸாவது ஜெபிக்கணும்னு சொல்லி 2 மணி நேரமாவது பிரிச்சு ஜெபம் பண்ணுவேன். அந்த காலங்கள் அதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அவன் தேவனை தேட மனதனங்கு. உனக்கு அந்த மனசு வரணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அந்த மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே? ஆமென். தேவனை தேடுற ஒரு மனசு. அப்பா உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என் தேவனே. ஓ மை காட், ஓ மை லார்ட், என் தேவனே. பாலாரா லாரா பாலா ஷபாலாரா பாலா கபாரா பாலா. ஓ லா பாலா ஷடாலாரா பாலா பாதாரா பாலா ஷிபாலா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே. இன்னும் கீட்டி சேர என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்தே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடெந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன்.
இன்னும் கிட்ட ஓ சேர்த்து கொள்ளுமே நாயகா ரகவா ஷதல ரகவதரபா சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தரபல தரபா ரகதரபா இன்னும் கண்டீராத பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவே திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டானம் இன்னும் கீட்ட கீட்ட பாடு பரகதல ரபடல உரதன சிரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அரராத் ஜீவன் தந்த ஆசையா இன்னும் கிட்ட இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து வரம்பா இன்னும் ஆழமா இன்னுமை நெருங்கி நீங்களே எண்ணையும் உம்மை எண்ணையும் எதுவுமே பிரிக்க முடியாதபடி சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ஜீவன் தந்த ரட்சகா வாவ் இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளு பாடுபட் ஐயா இதுதான் ஐயா நல்ல நாள் தேவனோடு நெருங்குறப்பார் தேவனோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறப்பார் உணவை தவிர்த்து சில காரியங்களை தவிர்த்து இன்னும் கர்த்தரோடு இருக்கிறப்பார் அதுதான் உனக்கு விலையேறப்பட்ட நாள் அதுதான் உனக்கு மகிமையான ஒரு நாளாய் மாறுமே தவிர மற்ற வெளிப்பிரகாரமான காரியங்களில் நீ கர்த்தரை ஒரு நாளும் பிரியப்படுத்தவே முடியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளி தோற்றத்தை தான் இன்னைக்கு உலகம் பார்க்கு வெளி தோற்றத்தை ஒரு மீட்டிங்ல நம்ம நிக்கிறோம்னா ஒரு வெளி மீட்டிங் ஓபன் மீட்டிங் போய் நிக்கிறோம்னா நம்ம சம்டைம்ஸ் ஷூ போட்டு நிக்கிறோம் அவனுடைய பார்வை எல்லாம் ஷூக்கு மேலதான் போகுது தேவன் ஷூவை பார்க்கிறவர் அல்ல நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன சொன்னாலும் சிலவன் ஏத்துக்க மாட்டான் அதை பத்தி மேட்டர் கிடையாது ஆனா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது பூமியை அவருடைய ஆளுகை ஆமே ஏன்னா மனுஷனுடைய இறைவுகள் எல்லாம் வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் பார்க்கறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் நீ என்னதான் வெளியே வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்து நீ பெருசா இருந்த உன் இருதயம் கேடுள்ளதா இருந்தால் நீ தேவனுக்கு முன்பதாக நீ இருக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள் உன் இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார் உன் வெளி பிரகாரமான அலங்காரத்தை பார்க்கிறவர் அல்ல உன்னுடைய அலங்காரம் யாருக்கும் இடரலாம் மட்டும்தான் இருக்கக்கூடாதே தவிர கர்த்தர் உனக்கு கொடுத்த நன்மைகளை நீ உடுத்திக்கொள் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக்கொள் அதை நீ சந்தோஷமா அனுபவிச்சுக்க தப்பு இல்லை யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அதை செஞ்சுக்கோ இருந்துக்கோ அவ்வளவுதான் தேவன் எதை பார்க்கிறார் நீ இன்னும் என்னை நெருங்குறாயா இளைய குமாரன் ஓடி வந்து கட்டி பிடித்து ஆமென் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் பாருங்க வந்துட்டியாப்பா சரிப்பா உட்காருப்பான்னு சொல்லல கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வஸ்திரத்தை உடுத்தி மோதிரத்தை உடுத்தி பாதரட்சைகளை உடுத்தி கொளுத்த கன்றை என் பிள்ளைக்காக அடிங்க என் பிள்ளை தூரமா இருந்தா இப்ப என் பிள்ளை என் பக்கமாய் வந்துட்டான் இதுதான் கிறிஸ்தவம் இந்த அனுபவம் இல்லாம நீ என்ன அனுபவத்தில் இருந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தான் உன் பாரம்பரியத்தை வச்சு நீனே என்ன செஞ்சுக்கோ வச்சுக்க
அவன் பாரம்பரியம் உன்னை ரட்சிக்கல, என்னையும் ரட்சிக்கல. உன் வைராக்கியத்தை இயேசுவுக்காக காட்டு. நான் அப்படிப்பட்ட மார்க்கம், நான் இப்படிப்பட்ட மார்க்கம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு, உனக்காக அவர் நிற்பார். அல்லேலூயா, ஆமென். அங்க காலகாலமாக நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு மண்ணும் பிரயோஜனம் கிடையாது. இருதயம் தேவனோட நெருங்கி நெருங்கி இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட கிறிஸ்துவ பார் நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட வரம்பா, இன்னும் வரம்பா, இன்னும் நெருங்கி வரம்பா, இன்னும் நெருங்கி வர ஆண்டவரே. உசியார் தேவனை தேட மனதிணங்கினா. தேவனுடைய பிள்ளைகள் அந்த மனசு வரட்டும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில், எல்லாம் சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். சத்தமா வாயை திறந்து சத்தமா சொல்ல, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். சத்தமா அவசியமாத, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்ல கை தட்டி. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமாவா ஜிக்குதே. நீ மாத்திரம் எந்தன் ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் பணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறே. நீரின் துணையும் என் கேடகமா, என் நாவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, அப்பா இன்னும் உம்மை, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை. நீர் மாத்திரம் ரகமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், ஆகா நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஷலரதலா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆமென் ஆமென் ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அவன்
எத்தனை பேருக்கு நான் பேசும்போதே ஒரு ஆண்டவர் மேல இன்னும் ஐயோ ஐயோ அவரோட இன்னும் பேசணுமே, ஐயோ என் காலங்கள்லாம் வேஸ்டா போயிட்டேன், என் நேரம் வேஸ்டா போயிட்டேன் அப்பா, மனுஷனோடு போராடி 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 நான் என் சிறகு அடிக்க வேண்டிய நான் சிறகுலாம் பிக்கப்பட்டதை போல ஆயிட்டேனப்பா. இன்னையிலிருந்து உம்மோடு 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 ஓ உம்மை தேடும்படி உம்மோடு தேடும்படி ஓ தேடிப்பார். யோசிங்க, சில நேரங்களில் மனுஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுத்திருந்தால், மனுஷன்ட்ட பேசுற நேரத்துக்கு பதிலாக நான் தேவனோடு பேசியிருந்தால் இன்னும் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குமே, இன்னும் உனக்கு ஒரு வல்லமை கிடைச்சிருக்குமே, இன்னும் உனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிருக்குமே. மனுஷன்ட்ட பேசி 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 தானே உன் பலன் எல்லாம் குறைஞ்சு போய் நிற்குது. இனி மனுஷனிடத்துல பேசாத, இனி தேவனிடத்துல பேசு. அவரை வாஞ்சித்து கதறு, உள்ளம் அவர் நோக்கி எந்த மனுஷன் உன்னை உயர்த்த முடியாது, எந்த மனுஷன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே சொல்ல, ஆண்டவர் இனி மனுஷனிடத்தில் நான் பேச போறது இல்லை, இனி உம்மோடு மற்றா ஜெபிக்க ஒண்ணுமே இல்லைனா கூட ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பா, இதை மட்டுமே சொல்ல. என் தேவனே, 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 மை லார்ட், மை லார்ட், என் தேவனே, என் தேவனே. இதை சொல்லிட்டே உடாபாலா ஷபாடாலா ராபா ரிபாடாலா ராபா லாபா ராபா ஷபா காபாலா ராபாடாலா. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஓ என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஓ ஓ ஷபாலா பாடாலா ராபா. என் தேவன் அவர் தமது மிகுந்த ஐசுவரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். என் தேவனே, இந்த 40 நாட்கள் இந்த தபசு காலங்கள்னு சொல்கிறாங்கம்மா, அந்த பாடலெல்லாம் ரொம்ப அதெல்லாம் உணர்ந்து பாடணுன்னாலே ரொம்ப மகிமையாக இருக்கும். ஒரு பாட்டு உண்டு, இந்த அருள் காலத்தில், இல்லையா தெரியாதா? இந்த அருள் காலத்தில் அந்த லிரிக்ஸ் வந்து போட்டு, இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சேர்ந்த ஏவோ. இந்த காலம் எதுக்கு தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுதுதான் என் குறை எனக்கு தெரியும். தேவ சமூகத்தில் அமர் தான் சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசா தெரியும். தேவ சமூகத்துல வார்த்தையை படிக்க தான், அவர் சமூகத்தில் உட்கார தான் என்னுடைய பாவங்கள் எனக்கு உணர்வு வரும், கண்ணீர் சிந்த முடியும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காலங்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். பாடலாமா? தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சேர்ந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே
எம் பேரிலே தூய ஆவி. எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பார். ஆனா அர்த்தமே இல்லாம பாடிட்டோம் ஒரு காலம். அழகா சொல், மோட்ச வாசல். ஒருவன் பரலோகத்துக்கு பிரவேசிக்கணும்னா அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவ்வளவு முக்கியம். ஆமென். இன்னைக்கு சபைகள், அதை பாரம்பரிய சபைகள் அதை மறந்துட்டு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் இல்ல, ஆவியானவரை பேசுறது இல்ல, ஆவியான அபிஷேகம் இல்ல. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவர் அபிஷேகத்தால், தூய ஆவியினால் மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்த வேர்வையா செய்த மன்றாட்டினால் சாக சம்மதித்ததால் சீயோன் நகர் காய் கண்ணீர் வீட்டதாலும் தேவாரி எங்கள் மேல் இறங்குவீர். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தாஞ்சமீயோ. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு. ஆமென். அருள் காலம் போமுன்னே என்கிறதுக்கு கிருபையின் நாட்கள், கிருபையின் காலங்கள் முடியும் முன்னே. இது கிருபையின் காலம். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தாஞ்சமீயும் இயேசுவே. நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தாஞ்சம். அப்பாவை நெருங்கு, அப்பாவை நெருங்கு. இந்த அருள் காலத்தில் தாழ்த்தாரே உம் பாதத்தில் ஆணிவோ. Hallelujah. Oh Jesus, maklaba shiba. Hallelujah. அப்படியே பிரசன்னத்தில் கை உயர்த்தி. எஸ், சூப்பரா இருக்குல்ல? வா மாலாரா லாலா ஷிபாலா. ஓ ஜீசஸ் அமாண்டாகா. இன்னும் நெருங்கட்டுமே. அவன் தேவனை தேட மனதினங்கனான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஓ ஜீசஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷம் என்ன மாதிரி யாரும் உம்மை தேடி இருக்க கூடாது ஆண்டவரே. என்ன மாதிரி யாரும் முழங்கால் போட்டிருக்க கூடாது. என்ன மாதிரி எவனும் ஜெபிச்சிருக்க கூடாது. என் அளவுக்கு யாரும் ஜெபிச்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார். தேவனை தேடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீ தேடினால் நீ அவரை கண்டுபிடிப்பாய். நீ அவரை விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார்.
கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடு. இது ஒரு விசேஷத்த காலங்களாய் வைத்துக்கொள். தேடணும் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. ஒரு விஷயம் அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் என்னோடு சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க பாப்பா. என் தேவனே, என் தேவனே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. கமான் கமான். ஒரு இதை சொல்லும் போதே ஒரு வல்லமை அப்படியே நிறக்கிறத பார்க்கிறேன். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஓ என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஓ ரபா தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, அவன் கர்த்தரை தேடின நாட்களில், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார், வாய்க்க செய்தார். Oh, praise Jesus. Oh, Jesus. என் தேவனே, 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 நீ என் தேவனே, ஓ என் தேவனே, ஷபலவரம், என் தேவனே, என் தேவனே, நீ என் தேவனே. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமென். அதன் பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். ஓ ரபா ஷபாலவா, இதிலே உண்மையிலே இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். இதுதான் நமக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை தேடு. ஆமென். நீ தேடினால் கண்டடைவாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. சந்தோஷமா இருக்கிறோம். கைகளை உயர்த்தி கம் ஆன். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் மட்டும் 6, 7 மட்டும் படிச்சிடலாமா? அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து சத்துருக்களின் அலங்கத்தெல்லாம் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். சத்ருவின் கோட்டையெல்லாம் உடைச்சி நம்ம ராஜ்யத்தை, நம்ம காலங்கள், புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா அதான் சொல்ற, நல்ல காலம் சொல்லுங்கய்யா. நல்ல காலம் பிறந்திருக்குன்னா 2 கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு. எஸ், நம்ம தான் சொல்லணும் அந்த வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல காலம் பிறந்துட்டு ஐயா. அரராத் ஊழியத்துக்கு நல்ல காலம். அவன் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி சத்துருக்களின் கோட்டை எல்லாவற்றையும் இடித்து போட்டு அந்த கோட்டைக்குள்ளாகவே, சத்துருக்களின் எல்லைகளுக்குள்ளாகவே பட்டணங்களை கட்டினான்.
எங்க எங்க போய் கட்டுறான் பார். ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளேயே கர்த்தர் அதை முடையெடுத்து போட்டு உன்னை நிற்க பண்ணுவார், உன்னை எழும்ப பண்ணுவார், உன்னை நிற்க வைப்பார். ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் உடைச்சி போட்டு நொறுக்கி உன்னை அந்த இடத்துல நிற்க வச்சு உன்னுடைய வாழ்க்கையின் கட்டணங்களை கட்டும்படி, உன் குடும்பங்களை கட்டும்படி, இந்த ஊழியங்களை கட்டும்படி உன்னை கட்டுவான். காரணம் அவன் கர்த்தரை தேடினான். தேடி பாரு, கட்டிடுவோம். பக்கத்துல பாச நல்ல காலம் பிறந்துட்டு கட்ட போகிறோம். எஸ் ஆமென். பிளான்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. ஒரு அலையில சொல்லுங்க ஆமென். பிளான்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. கட்டண பட்டணங்களை கட்டினான், பெலிஸ்தருக்குள்ளும் கட்டினான். ஆமென். ஹalleluya. ஆமென். இவனா இங்கெல்லாம் வந்து வாழ்ந்துருவானாடா, இவெல்லாம் இங்க வந்துருவானாடா, இவெல்லாம் இங்க வளர்ந்துருவானாடா, இவெல்லாம் இங்க செஞ்சிருவானாடா. டே, அவன் முன்னாலே கட்டி கட்டி சீயோனை கட்டி கர்த்தர் தமது மகிமையில் வெளிப்படுவது போல நம்மை கர்த்தர் கட்டி பட்டணங்களை கட்டி, ஆமென், தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் வாய்க்க செய்ததால கட்டினான், யுத்தம் பண்றான், புறப்பட்டு போறான், சத்துருவின் கோட்டையை உடைக்கிறான். யாரு கொடி பறக்க வேண்டிய இடத்துல சொல்லுங்க? ராஜாவுடைய கொடி பறக்க வேண்டிய இடத்துல ராஜாவுடைய கொடி தான்டா நீ பறக்கணும். ஆமென். ஹalleluya. மால்கா போட்டாலா. நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஏனி கொடியேத்த வேண்டிய நேரம் வந்துட்டு, கொடியேத்த வேண்டிய இவ்வளவு நாள் உன் கொடி அரை கம்பத்துல பறந்துகிட்டு இருந்திருக்கலாம். கர்த்தரை தேடின நாட்களில் உன் கொடியை இன்னும் கர்த்தர் ஏற்றத்திற்கு கொண்டு போய் பறக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். பக்கத்துல கைப்பிடிச்சு கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தரை தேடினான், பட்டணங்களை கட்டினான். அடுத்த வசனம் முதல்ல சொல்லிட்டு முடிஞ்சோம் நீரோமா. பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல ஜெயம் எடுக்க தேவன் அவனுக்கு துணை நின்றார். நல்ல கைகளை தட்டி அப்பாவ, நல்ல கையை தட்டி அப்பாவ. அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல இன்னைக்கு ஒரு கிருபை உனக்கு மேல இறங்கி வருது. எல்லாவற்றையும் வெல்ல, ஜெயம் எடுக்க நீ நில்லுடா. நான் உன் பக்கத்துல நிக்கிறேன்னு ஒருத்தர் நிப்பார் பாரு. இனிமே ஆமென். நீ போ, நான் உன் பக்கத்துல நிப்பேன். ஆமென். நீ நில்லு, நான் உனக்காக நிப்பேன். நீ யுத்தம் பண்ணு, நான் உனக்காக ஜெயம் எடுத்து தருவேன். அப்பாவை மிஞ்சி எதுவுமே நடக்கவே நடக்கா. சொல்லக்கூடாது அவராம. ஃபீல்டுல நிக்கிறதா நீ, ஆனா மொத்தத்தையும் செய்கிறது அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பட்டயத்தை கையில வச்சிருக்கிறது மட்டும்தான் நீ, பட்டயத்தை வச்சு சத்துருக்களை நிர்மூலமாக்குறது அவர். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். உன் கண்ணால பார்க்கிறது மட்டும்தான் நீ, ஆனா அந்த சத்துருக்களை நீ பார்க்கிறதுக்கு முன்னக்கூட்டி அவர் பார்த்து சொல்லுங்க. நீ இந்த கூட்டத்தை பார்க்க மட்டும்தான் செய்வ, ஆனா அவர் வந்து நின்னுட்டாருனா ஒரு அலையில சொல்லக்கூடாதா? துணை நின்றா சத்துருக்களை வெல்ல அவர் துணை. நிக்கிறது மட்டும்தான்டா நீ.
பவுல் விதை விதைச்சாரு, அப்போலோ நீர் பாய்ச்சான் இல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் அவரால. உன்னால உன் பலத்துக்கு ஏத்த மாதிரி நீ நிக்க முடியும், நட்ட முடியும், விதை வைக்க முடியும், வேணா தண்ணீர் கூட பாய்க்க முடியும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ரூட்டை கொண்டு வந்து அதை மண்ணுக்குள்ள கொண்டு போய் அதுல இருந்து ஒரு முளை கிளம்பி வெளியே வந்து எட்டி பார்க்கணும்னா அது அவரால மட்டும்தான் முடியும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி விதை விதைத்தான் வர. நான் நட்டேன், அவன் பவுல் நட்டினான் வரும். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். என்னடா பசங்க பாட கேட்காத, விதை விதைத்தான்ல, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அதை விளைய செய்தார். கரெக்டா? நட்டுறது மட்டும் தான்டா வேலை. சூப்பர்ல. ஒரு விதையை நட்டுறான், தண்ணியே ஊத்தியாச்சு, நான் அதுக்குள்ள அந்த எத்தனை வேர் இருக்கு நமக்கு தெரியுமா? அந்த வேர் எந்த அளவு உள்ள போது நமக்கு தெரியுமா? அப்படியே முளை வருது பார், அது அவராலே. தேவன் அவனுக்கு துணை, தேவன் அவனுக்கு துணை, தேவன் அவனுக்கு துணை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்புறீங்க? என் கூட கர்த்தர் நிற்பார். தேவன் துணை நின்றார். தேங்க்யூ பா. எல்லாரும் கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்தும், ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். விளைய செய்கிற தேவனான் எல்லாமாகும். அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எஸ், அந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசித்தலாம். 8வது வசனம் மாத்திரம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஆஃபரிங் வருது. கர்த்தரை தேடும்போது இந்த 2024 நிறைய வரப்போகுது. எத்தனை பேருக்கு வேணும்? நிறைய வரப்போகுது. எல்லாரும் சொல்லுங்க, நிறைய வரப்போகுது. எஸ் சொல்லுங்க. ஆமென். அடுத்தது அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. நல்ல காலம் பிறந்துட்டா? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கு நல்ல காலம் பிறந்துட்டுன்னு சொல்றாங்க? ஒரு ஆமென். நீ கர்த்தரை தேடும் பொழுது உனக்கு நல்ல காலம் பிறக்கிற. ஆமென். அவன் மிகவும் பலன் கொண்டான். அசைக்க முடியாது, இனிமே அசைக்க முடியாது. எஸ், எதுவும் உன்னை வந்து சோர்வடைய பண்ணிட முடியாது இனிமே. ஏன்னா உன் இருக்கிற பொசிஷன், உன் இடமே மாறப்போகுது இல்ல. கீழே இருக்கிற வரைக்கும் தானே கீழே இருக்கிறவன் பேசுறது உன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். உன் எல்லையே மாத்த போறாரு. அப்பவும் கீழே இருக்கிறவன் பேசிட்டு தான் இருப்பான். ஆனா அவன் பேசுறத கேட்கறதுக்கு உனக்கு நேரமும் இருக்காது, உன் இடமும் வேற மாதிரி இருக்கிறதுனால உன் பக்கம் கூட அது உன் காது கூட வர எட்டு பார்க்கவே. அவன் மிகவும் பலன் கொண்டான். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்றேன். தேவனை தேடுகிறவர்களா இன்னைக்கு மாறு. உன் நேரத்தை வீணாக்காத. கர்த்தரோடு இருக்கும்படியாய், அவரோட நேரம் செலவழிக்கும்படியாய் இன்னைக்கு உன்னை அர்ப்பணி. உனக்கு நல்ல காலம் பிறக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு நல்ல காலம் பிறக்கிறது.
நல்ல காலம். ஆமென். என் தேவனே, எல்லாரும் சொல்லுங்க, என் தேவனே நல்ல காலம் ஆண்டவரே. வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியில சொல்லுங்க, ஏசாப்பா எனக்கு நல்ல காலம் பிறந்துட்டுப்பா, எனக்கு நல்ல காலம்பா. இனிமே என் வாழ்க்கை, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் ஊழியத்துக்கு அப்பா எவனும் அதை மாற்ற முடியாது. Yes, Father. Oh. Hallelujah, hallelujah, hallelujah. அவன் பலன் கொண்டான், பலன் கொண்டான், அவன் பலன் கொண்டான். இன்னைக்கு கிருபை ஊற்றுற எல்லாவற்றுக்கும் ஸ்டார்டிங் எங்க இருக்குன்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். பாட்டை சொல்லிடுவோம், விடமாட்டேன் இனிமே, விடவே விடமாட்டேன் இனிமே. தேங்க்யூ ஃபாதர். நோக்கி நான் பார்க்கிறேன். அப்படி நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? மால்காபா ஷாதுனா. என்னருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்று நந்தே என்னுள்ளத்தில் என் மீட்பசிலுவையெல்லாம் வேறேதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினான் தகாததென்று தள்ளுவேன். கைத்தாலை காலிலும் இதோ பேரன்பும் துன்பும் காலந்தே பாய்ந்தோடும் காட்சி போல் உண்டோ முள்மோடியும் ஓ பாற்றதே. சராசரங்கள் அனைத்தும் அவான்புக்கு ஏமாத்திரம். என் ஜீவன் சுகம் செல்வமோ என் நேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்கு மீட்பை காஸ்தியார் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரால் ஸ்தோத்திரம் உண்டாகவே. என்னருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்று நன்றே என்னுள்ளத்தில். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நன்றி செலுத்துங்க. அவன் தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் பட்டணங்களை கட்டினான், சத்துருக்களின் கோட்டைகளை இடித்து போட்டான். அவன் பலன் கொண்டான் என்று வேதம் சொல். தேவன் அவனுக்கு துணை நின்றார். நல்ல காலம் பிறந்தது தேவனை தேடும் பொழுது. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இவள் ஒவ்வொருவர் இன்னும் உம்மை தேடும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுங்க.
அந்த இருதயத்தை உண்டாக்குங்க. உம்மை தேடக்கூடிய ஒரு மனசும் இருதயம் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாகப்பா. உங்க பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.